ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்பியோ நம. குருவருளும் திருவருளும்ல சமயக்குறவர் நால்வர்ங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி 27வது பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சுந்தரமூர்த்தி சுவாமியோட பற்றியும் மாணிக்க வாசகரை பற்றியும். அவளுக்கு எப்படி பரமேஸ்வரனானவர் அருள் கட்டாட்சம் பண்ணினார், தன்னுடைய அருளை எப்படி அவருக்கு செய்தார், எப்படி அவர்களுக்கு குருவாக இருந்தார் அப்படின்னு பார்க்க போகிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு அந்தனர் வம்சத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஊரில் ஒரு ராஜாவுக்கு சமமாக இருந்த ஒருத்தருக்கு இவர் தத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவருடைய வீரத்தையும் பராக்கிரமத்தையும் அழகையும் பார்த்து அந்த ஊர் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு இவர் அப்பா கிட்டேருந்து கேட்டு வாங்கிட்டு அவர் தான் வளர்த்து வந்தார். அவருக்கு உரிய காலம் வந்தோடனே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் ஒரு துறவி வரார். துறவி அப்பா நீ உன் தலைமுறைக்கு குடும்பத்தில் எல்லாரும் எனக்கு அடிமைன்னு உங்கள் கொள்ளுப்பாட்டம் எழுதி கொடுத்துருக்கார், ஓலை என்கிட்ட இருக்குது. அதனால் நீ கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, என்னுடைய பர்மிஷன் வேணும் உனக்கு. நான் இட்ட பணிகளெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நான் உனக்கு உத்தரவு கொடுத்தா தான் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கு. அப்போ ஓலையை காப்பிட்டோன்னே இவர் ஓலையை கொடுக்குற அவர் கிழிச்சு போட்டுறார். எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு, அதுக்காக தான் ஒரிஜினல் வேலையை எங்கள் ஊரில் வச்சுட்டு டூப்ளிகேட் ஓலையை நான் இங்கே கொண்டு வந்தேன். நீ இப்போ என் பின்னாடி வரணும், ஊர் ஜனங்கள்லாம் இதுக்கு சாட்சி. எங்கள் ஊரில் வா, நான் இந்த ஓலையை காமிக்கிறேன். அப்புறம் அங்கே இருக்கிற தர்மாதிகாரிகள் இங்கே இருக்கிறவா நீ சொல்கிறதான் கேட்பா. நான் ராஜா வீட்டு பிள்ளை, எங்கள் ஊருக்கு வா, எங்கள் ஊரில் இருக்கிற அந்த தர்மாதிகாரிகள் என்ன சொல்கிறாரோ அதைப்படி தான் நீ செய்யணும்னு சொல்லி ஒரு அழைச்சின்னு போகிறார். அப்போது சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவர் பின்னாடியே போகிறார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பூர்வீக சரித்திரம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, பரமேஸ்வரன் கைலாசத்தில் இருக்கும்போது ஒரு நாள் கண்ணாடியில் தன்னோட அழகை பார்த்து ரசிச்சுண்டு ரொம்ப அழகான அந்த ஒரு ரூபத்தை பார்த்தோன்னா சுந்தரா வான்னாராம். அவர் இந்த கண்ணாடிக்குள்ளேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டாராம். அதனால் அவர் எல்லாம் பரமேஸ்வரன் மாதிரியே எல்லாம் இருப்பார். பரமேஸ்வரனுடைய சக்தியை தவிர மிச்சம் எல்லாம் பரமேஸ்வரனாக இருப்பார். ஒரு நாளைக்கு அவருக்கு வேலையே என்னென்னா சிவ பூஜை பண்ணுறது தான். தோட்டத்தில் பூவெல்லாம் பறிச்சுன்னு வருவார். அங்கே 2 பேர் தேவதைகள், அவ மேலே அவருக்கு ஒரு மையல் வந்துடுத்து. உடனே சிவன் சபிச்சுவிட்டார், பூலோகத்துக்கு போன்னு சொல்லி. இவரை மாத்திரம் சபிக்கல, அந்த பொம்நாட்டி 2 பேரையும் சபிச்சுவிட்டார். எல்லாரும் பூலோகத்துக்கு வந்து விட்டார். இங்கே பூலோகத்தில் இவர் ராஜகுமாரன் மாதிரி வளர்ந்துன்னு இருக்கார். அவரை தான் இப்போ துறவியாக ஆட்கொண்டு அழைச்சின்னு போயின்னு இருக்கார். எந்த ஊருக்குன்னு திருவெண்ணையன்னூருக்கு. அங்கே போய் கோயிலுக்குள்ளே போனோன்னா மறைஞ்சு போய்டுறார். மறைஞ்சு போனோன்னே சுந்தரமூர்த்தி நாயனார் ஏ பித்தா அப்படின்னு கூப்பிட்றார். வைத்திக்காரா, என் கல்யாணத்தை நிறுத்தி என்னை கூட்டின்னு இங்கே வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன், நீ மறைஞ்சு வேற போயிட்டியே, ஏ பித்தா வெளியில் வா, எங்கே உன்னோட ஆளெல்லாம் நியாயம் சொல்கிறதுக்கு, எங்கே அந்த ஒரிஜினல் ஓலை எங்கே அப்படி இப்படின்னா. அப்புறம் பார்த்தார் அவர் அந்த முதல்ல உள்ள மறையறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற பஞ்சாயத்துக்காரால்ட்டெல்லாம் அந்த ஒரிஜினல் ஓலைன்னு ஒன்று காமிச்சா, அதில் பார்த்தா என் தலைமுறைக்கு என் குடும்பத்தில் வர வம்சாவளி எல்லாம் உனக்கு அடிமைன்னு அவர் எழுதி கொடுத்ததாக இந்த சுந்தரமூர்த்தி நாயனோட கொள்ளு தாத்தாவை யாரோ எழுதி கொடுத்த ஓலை ஒன்று காமிக்கிறார். வேறு வழி இல்லை, அவர் வேற மறைஞ்சும் போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, கத்துறார். உடனே சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து, சுந்தரா நீ யாருன்றதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் பாருன்னு அவருக்கு பூர்வ இதெல்லாம் ஞாபகம் வருது. என்னை பாடுறதுக்காக உன்னை பூலோகத்துக்கு அனுப்பிச்சேன், நீ அங்கே பண்ண தப்புக்கு சாபமாக உன்னை பூலோகத்துக்கு அனுப்பிச்சு என்ன பாட சொல்லி முக்தி அடையறதுக்கு உனக்கு வழி பண்ணால், இங்கே நீ சம்சாரத்தில் மாட்டின்ட்டுருக்கேன். நீ நிறைய என்னை பற்றி பாடு, ஊர் ஊராக போய் எல்லாம் பண்ணு, உரிய காலத்தில் நானே உனக்கு 1க்கு 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். அது பிரகாரமே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க. 2 பேர் எல்லாம் யார், அந்த 2 பேர் அந்த கைலாசத்தில் வந்தாலே அவள் 2 பேரும் இங்கே பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் அப்படின்ற பேரில் அவள் 2 பேர் இருக்கா. இப்போ இது கல்யாணம் குர்த்தனம் பண்ணார், அதெல்லாம் விட்டுடுவோம். ஆனால் இவருக்கு எப்படி அருள் பண்ணார் சிவன் குருவாக இருந்துங்கன்னா, அங்கே பார்த்தோம் நாவுக்கரசருக்கு சூளை நோயை கொடுத்தார்னு, சம்பந்தருக்கு பாலை கொடுத்தார்னு. இவருக்கு என்ன கொடுத்தார் தெரியுமோ, ஓலையை கொடுத்தார். உன்னுடைய மூதாதையர் கொடுத்த ஓலைன்னு ஒரு ஓலையை காமிச்சு இவர் ஆட்கொண்டார் இல்லையா. அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுக்கு ஃப்ரெண்டு அப்படின்பா. எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டோ அந்த மாதிரி உற்ற நண்பன்.
அதனால சிவபெருமான் என்ன கூப்பிட்டா வா உட்காருனா உட்காருவார், நில்லுன்னு நிற்பார், என்ன சொன்னாலும் செய்வார். நான் இந்த பறவை நாச்சியாரை நான் விரும்புகிறேன், இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அவகிட்ட தூது போனாராம். போய் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். அதே மாதிரி சென்னைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல சங்கிலி நாச்சியார், சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதுலேயும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு சூது பண்ணி தான் வந்து அவள் வந்து என்னை விட்டுட்டு என்றைக்கும் போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறா. அந்த சத்தியம் வாங்கிக்கிற போது பரமேஸ்வரன் சாட்சியான்னு அவர் கேட்கும்போது இவர் பரமேஸ்வரன் சொல்லி இன்றைக்கி மாத்திரம் நீ இங்கே இருக்காத, மரத்தடிக்கு போய்டுன்னு. பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு, அவன் கனவுலையும் போய் நாளைக்கு நான் உள்ளே இருக்க மாட்டேன், மரத்தடியில் இருக்க சொல்லி சுந்தரன் சொல்லியிருக்கான், நீ அங்கே சத்தியம் பண்ணி சொல்லுன்னு சொல்லி அங்கே வந்து வாங்கி இப்படி பரமேஸ்வரன் விளையாட்டெல்லாம் பண்ணியிருக்கார். சத்தியத்தை மீறி போனால் அவனுக்கு கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லி சங்கிலி நாச்சியார் சொல்கிறார். இவர் கொஞ்ச நாள் அவரோட வாழ்ந்தவர் திடீர்னு பறவை நாச்சியார் ஞாபகம் வந்து வருது, ஊருக்கு கிளம்புறார். கிளம்பி போகிறதுனால பாதி வழியில் அவருக்கு ஒரு கண்ணு போய்டுறது. அப்புறம் இப்போ சுவாமியை நோக்கி பாடுறார். எப்படி அருணகிரிநாதர் பாடினார் இல்லையா, பாழ்வாழ்வேனும் படுமாயே வீழ்வாய் என என்னை வீழ்த்தினையே தாழ்வானவை செய்தனதாம் உள்வோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இவரும் வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு கொடுமையெல்லாம் பண்ணிட்டியே, கண்ணை அவிச்சுட்டியே, நீயாவது நல்லாரு வாழ்ந்து போவீரே அப்படின்னு சொல்லி பாடிட்டார். 10 பாட்டோ இன்னும் பாடியிருக்கார். பாடினோடனே அவருக்கு வந்து திருவையாறுலையோ என்னவோ போகும்போது ஒரு கண் வந்து கொடுத்து, அப்புறம் ஒரு மாதிரி தட்டு தடை மாதிரி திருவாரூருக்கு போய்டுறார். ஊர் திருவாரூர் தானே, அவருக்கு வந்து ஆரூரன்னு பேர். திருவாரூரில் பிறந்ததுனால அவருக்கு ஆரூரன், ஆரூர்காரன். இப்போல்லாம் நிறைய பேர் வச்சுக்கிறாளே, அந்த ஊர் பேர் தானே எல்லாரும் வச்சுக்கிறா, இந்த ஊர்க்காரர் அந்த ஊர்க்காரன்னு சொல்கிற மாதிரி இவருக்கு அந்த காலத்துலேயே ஆரூரன் பேர். அந்த திருவாரூருக்கு போனால் அங்கே வந்து பரமேஸ்வரன் மேலே பாடுறார். அப்புறம் வந்து பறவை நாச்சியார் சேர்த்துக்க மாட்டேங்கிறார். அப்பவும் மறுபடியும் தூது போய் பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் 2 பேரும் ஒன்று சேர அவரோட வச்சு இது பண்ணுறார். அதுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு போய் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார். அவரை பற்றி ஒரு கர்ண பரம்பரையான கதை கூட உண்டு. ஒரு தடவை போன போது தில்லைக்கு போகிறார், சிதம்பரத்துக்கு போகிறார். சிதம்பரத்துக்கு போனால் பெருமாள் பேச மாட்டேங்கிறார். ஏன் பேச மாட்டேன், என்ன கோபம் உனக்கு அப்படின்னு கேட்டோடனே, நான் உனக்கு ரொம்ப உற்ற நண்பன் அப்படிங்கிறதுனால நீ மற்றவ யாரையும் மதிக்கிறது இல்லை. வெளியில் அத்தனை பக்தர்கள் இருக்கா, தில்லை 3000 பேர்லாம் இருக்காளே, அவளாம் என்னோட பக்தர்கள் தானே, அவளை நீ கொஞ்சம் கூட லட்சியம் பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்னபோது வெளியில் வந்து திருத்தொண்டர் கலித்தொகைன்ற பாட்டை பாடுறார் அவர். அது ரொம்ப அழகான ஒரு தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் இல்லை என்னாத இயற்பகைக்கு அடியன்னு சொல்லி இந்த மாதிரி 63 நாயன்மார்களை பற்றியும் அவர் வந்து அதில் ஒரு லைன்லேயே அந்த கதையை சொல்கிற மாதிரி அந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் அப்படின்றது இது ஒரு சமயக்குருவர் நாள் வரல இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திருவாத ஊராரை பற்றினா அது ரொம்ப பெரிய பெரிய கதை. திருவாத ஊரார் வந்து மதுரையில் ராஜா கிட்ட வந்து சேனாதிபதியாக இருந்தார், மந்திரியாக இருந்தார். அவரெல்லாம் அமாத்தியர்னு சொல்லுவார், அமைச்சர்கள்ங்கிறதா அமாத்தியர்கள்னு சொல்கிறார். அவர் பிறப்பால் அந்தணர். அவர் எல்லாம் வெற்றியெல்லாம் வாரி குவிச்சுட்டு ஒரு சமயத்தில் என்ன பண்ணார்னா தனக்கு போரும்னு நினைக்கிறார். அந்த சமயத்தில் தான் பகவான் விளையாடுறார். அப்போ அந்த சமயத்தில் ராஜாவுக்கு குதிரை வாங்கணும், நல்ல குதிரையாக வாங்கணும். அரேபியன் ஹார்சஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே வங்காள விரிகுடா கடலில் வந்து அது எல்லாம் வந்து இறங்குறது. அங்கே அரேபிய வியாபாரிகள் வந்து விற்கிறா. அங்கே போய் எனக்கு குதிரை வாங்கிட்டு வான்னு அனுப்புகிறான் ராஜா. இவர் அங்கே போகிற வழியில் வந்து திருப்பெருந்துறைன்ற ஊர் அதெல்லாம் பார்த்துன்னு போகிறாங்க. சிவன் கோயிலெலாம் ரொம்ப சித்திரமாக இருக்குது. இவர் சிவன் கோயிலுக்குள்ளே போய் உள்ளே சுற்றி வரும்போது அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு சிவபெருமான் வந்து ஒரு குருவாக உட்கார்ந்துருக்கார். இவர் அங்கே போனோன்னே அவரால் ஈர்க்கப்பட்டு அவரை போய் நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணோன்னே தன்னுடைய காலை ஒரு தலையில் வச்சு தீட்சை கொடுக்குறார். அங்கே பாலை கொடுத்தார், ஓலை கொடுத்தார்னா சொன்னோம், சூலை கொடுத்தார்னு சொன்னோம்ல, இங்கே இவருக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார். கால் தலையில் வச்சோடனே இவருக்கு வந்து பெரிய சிவபக்தி வந்து திரும்பிச்சு. எல்லாம் போடா அப்படின்னு விட்டார். உடனே தான் கொண்டு வந்த பணத்தெல்லாம் வச்சு அந்த கோவிலில் புனருத்தாரணை பண்ணார். இந்த செய்தி கேட்டோன்னே ராஜா கோபம் வந்துடுத்து. குதிரை வாங்க கொடுத்த பணத்தை கொண்டு போய் இந்த கோவில் கட்டி விட்டான்னு சொல்லி ஜெயிலில் போட்டார். இவருடைய பெருமை தெரிய வைக்கணுன்றதுக்காக ராஜா என்ன பண்ணான்னாக்கா, இந்த இவர் ஜெயிலில் போட்டான். சிவபெருமான் உடனே என்ன பண்ணார், காட்டில் இருக்கிற நரியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் குதிரையாக்கி தான் குதிரை வியாபாரின்னு சொல்லி வந்து எல்லா குதிரைகளுக்கும் பணம் கொடுத்துட்டார் மாணிக்க வாசகர். அவரை வந்து நீ விடுதலை பண்ணு, இந்த அவனுக்கு குதிரைகள்னு கொடுக்குறார். உடனே ராஜா மன்னிப்பு கேட்டு எல்லா குதிரையும் லாயத்தில் கட்டுறான். அத்தனை குதிரைகளும் ராத்திரி வந்து எல்லா பரிகளும் நரிகளாக மறுபடியும் மாறி ஊழையிட ஆரம்பிச்சு விடுது. பார்த்தா மறுநாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தான் திருவாத ஊரார்
அதாவது வாதவூருங்கிற ஊரை சேர்ந்தவர் திருவாதவூரார். அவர் தான் மாணிக்க வாசகர். அந்த மாணிக்க வாசகர் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னாக்க, சரி இவர் இனிமேல் ரிலீஸ் பண்ணக்கூடாது, எனக்கு தண்டனை ஜாஸ்தி பண்ண நினைக்கும் போது சிவபெருமான் பண்ணார், வைகையில் வெள்ளத்தை வர வச்சுட்டார். அப்போ வீட்டுக்கு ஒருத்தராக போய் மண் போட்டு அடைச்சி அந்த வைகை அணையை கட்டணும் அப்படின்னு சொல்கிற போது எல்லா வீட்டுக்கும் ஒருத்தர் கிடைச்சா, ஒரு வந்திங்கிற கிழவிக்கு மாத்திரம் யாரும் ஆள் கிடைக்கல. அவள் புட்டு வியாபாரம் பண்ணுறவோ. சிவபெருமானே அங்கே வந்தார். உதிர்ந்த புட்டை தான் எனக்கு கொடு, நான் உனக்காக வேலை செய்கிறேன்னார். ஆனால் கூலியை முதல்லயே கொடுத்துடணும்னு வாங்கிட்டார் கான்ட்ராக்டில். கூலி அத்தனையும் சாப்பிட்டு போய் படுத்துன்னு தூங்கி போயிட்டார். ராஜா வந்து 5 மணிக்கு வந்து பார்க்குறான், எல்லா இடமும் அடைச்சிருக்கு, இந்த வந்தியனுடைய இடம் மாத்திரம் அப்படியே இருக்குது. என்னன்னு பார்த்தா இந்த கூலிக்காரன் படுத்துன்னு தூங்குறானே அவன் தான். உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து. பக்கத்தில் அந்த மரத்துலேருந்து அந்த புளியங்கம்புலேருந்து ஒரு ஒரு குஜியை உருவினான், எடுத்தான், ஓங்கி ஒரு அடி அடித்தான் அவர் முதுகில். அந்த சிவபெருமான் மேலே அடித்த அடி அது எல்லார் முதுகுலையும் ராஜா முதுகுலையும் சேர்ந்து விழுந்து தான். அதான் ஒரு புலவர் கூட பாடும்போது, ருச்சியாக புட்டு சாப்பிடும்போது நீ மாத்திரம் சாப்பிட்ட ஏ பரமேஸ்வரா, அடி கிடைக்கிற போது மாத்திரம் எங்கள் எல்லார் முதுகிலும் விழும்படி பண்ணியது நியாயமான்னு கேட்குறார். அப்போ அவருடைய பெருமை தெரிஞ்ச உடனே ஒரு கூட மண்ணை மாத்திரம் எடுத்து அந்த பரமேஸ்வரன் வந்து கூலியாளாக வந்தவர் என்ன பண்ணால், தூக்கி அந்த அணை இது மேலே போட்ட உடனே அணை சரியாயிடுது. திருவாதவூராருடைய பெருமை உனக்கு தெரியறதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன், நான் பண்ண திருவிளையாடல் தான் அது, அவரை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னுவா. அதுக்கப்புறம் ராஜா காலில் வந்து நீங்கள் மறுபடியும் எங்ககிட்ட மந்திரியாக இருக்கணும் போது திருவாதவூராரான மாணிக்க வாசகர் அதெல்லாம் வேண்டாம்ப்பா, இனிமேல் எனக்கு போகிறோம், பட்டதெல்லாம் போரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னை விட்டுடு, நான் போய் எங்கள் ஊர்லேயே இருந்துட்டு நான் கோவில் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பெருமாள் மேலே சுவாமி வேறு நிறைய எழுத ஆரம்பித்தார். அவர் எழுதுனது தான் வந்து சிவபுராணம் எல்லாம். இது என்ன ஒரு பெருமை அப்படின்னு திருவாசகம்னு சொல்லுவா. அவரோட திருவாசகத்துக்கு இணை ஒரு வாசகம் இவர்லேன்னு சொல்லுவா. திருவாசகம் இவர் சொல்ல சொல்ல நடராஜ பெருமானே அது எழுதினதாகவும் இன்று அவர் தன் கையில் அந்த ஓலைச்சுவடியை வைத்து கொண்டிருக்கிறதாகவும் அதுக்கு பரிசாக சிவபெருமான் திருவாத ஊராரை தன்னுள் ஜோதியாக சேர்த்து கொண்டார் அப்படின்னு கூட ஒரு கதை இருக்குது. இன்றைக்கும் போனோன்னு சிதம்பரத்தில் தில்லை நடராஜருக்கு பாதத்துக்கிட்ட திருவாத ஊராருடைய சின்ன சிலையும் இருக்கிறதா சொல்வார். இப்படி வந்து இவருக்கு என்ன கொடுத்து இது பண்ணினார்னா, தன்னுடைய காலை இவர் தலைமையில் வைத்து தீட்சை கொடுத்து காலை கொடுத்து இவரை ஆட்கொண்டார். இவருக்கும் குருவாக இருந்தார் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது இந்த நாயன்மார்கள்லாம் இது தவிர இன்னும் இருக்கா நிறைய பேர். 63க்கு 4 தான் சொல்லியிருக்கோம், மீதி எல்லாம் காரைக்கால் அம்மையார்லேருந்து பல நாயனார்கள்லாம் இருக்கார். குங்குலிய நாயனார் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சொல்லணுன்னா திருக்குறிப்பு நாயனார் நிறைய இருக்கு சொல்லலாம். ஆனால் இப்படி வந்து இவளோட பாட வச்சு இவளுடைய பெருமையை வெளி உலகத்துக்கு தெரியும்படியாக பண்ணது சிவபெருமான் பண்ண இந்த 4 பேருக்கு தான் அப்படிங்கிறதோட இன்றைய நிகழ்வை நம்ம நிறைவு பண்ணலாம். மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம.